வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா vlog 2. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம்னா நம்ம ஒரு கேசினோ தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த கேசினோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டன் ராயல். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேசினோ இன் கோவா. இதில் கேசினோ தவிர்த்து என்னென்ன இருக்குது இந்த ஷிப்புக்குள்ளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ், அன்லிமிட்டெட் ஃபுட், அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் டான்ஸஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் பாட்டு பாடியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ அதுக்கப்புறம் கேசினோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்சம் தான் கிளிப் எடுக்க முடிஞ்சது, ஏன்னா அது வந்து ரெஸ்ட்ரிக்டட், வீடியோ நிறைய எடுக்க முடியல. அதுக்காக மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குது நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கேசினோ செம்மையாக விளையாடுங்க நான், ஆனால் தோத்தனா ஜெயிச்சான்னு நீங்கள் வந்து கடைசி வீடியோ வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக், ஸ்டே டியூன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன், ஃபுல் நைட் டைம் இருட்டாக தெரியுது, என்னோட ஃபேஸ் கூட உங்களுக்கு சரியாக தெரியுதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காத்தா ஆட போகிறோம். என்னங்க புரியலையா? கேசினோக்கு போகிறோம் நம்ம. ஸோ டெல்டன் ராயல் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பெஸ்ட் கேசினோ இன் கோவா. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரி, உள்ளே போய் தெரிவிக்க விடலாமா? இந்த ஸ்டைலில் சொல்ல போனால் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்கப்பா ப்ளீஸ். இதுதாங்க மாண்டோவி பிரிட்ஜ். இது பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 பிரிட்ஜாக கனெக்டடாக இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் எப்போ பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1998 பண்ணியிருக்காங்க. இது டிசைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மெத்தடாலஜி வச்சு இந்த பிரிட்ஜை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நைட் டைமில். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கேசினோ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் இருக்குல்ல, இந்த ரிவர் மேலே தான் அந்த ஷிப்பே இருக்குது. ஸோ போட்டில் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஷிப்புள்ள போக போகிறோம். ஸோ பார்த்துட்டே இருங்க, ஹேவ் ஃபன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கார் பார்க்கிங் கிடைக்கும். ஸோ யாராவது வந்து கோவாக்கு வந்து கேசினோ போனோம் அப்படின்னா ஒரு கார் பார்க்கிங்கோ பைக் பார்க்கிங் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நிறைய புரோக்கர்ஸ் வந்து இருப்பாங்க, யாரையும் நம்பாதீங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் அப்படி தான் புக் பண்ணேன். ஸோ டெல்டன் ராயல் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடிட்டு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் கார் பார்க்கிங் கொஞ்சம் தூரமாக கிடைச்சதுனால நடந்து போயிட்டுருக்கேன். போய் பார்ப்போம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கேசினோக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப். டெல்டன் ராயல் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவான பார்ட்டி, ஓகே, பிரம்மாண்டமாக இருக்குது. ஓப்பனிங்கே ஆன் 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். வாவ், கண்டிப்பாக ஒன்று விடாமல் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். ஓகே, முதல்ல போனோடனே செக்கிங் பண்ண சொல்கிறாங்க. செக்இன். ஓகே, லெட்ஸ் டூ இட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக செக்இன் பண்ணியாச்சு. ஹாய். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டில் ஏற போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேசினோஸ் இருக்குது. பட் நம்ம போகிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டெல்டன் ராயல் அப்படின்ற ஒன் ஆஃப் த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் வெரி குட் கேசினோவை தான் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். செம்மையாக இருக்கியா மங்காத்தானா? நீங்கன்னா எத்தனை கோடி, அப்படியே கோடி கணக்கில் சம்பாதிச்சு அப்படியே நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவை. அப்படியே என்ன காரு ஷிப் எல்லாம் வாங்கி போகணும். நீ என்ன நினைக்கிற இதை பற்றி? பார்க்கலாம் என்ன பண்ண முடியுது. ஆமாம், இது அப்படியே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பெரிய இவரு பாக்குறாரு.
lanes, I've been driving this train. Years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes, taking shots, skipping breaks, feeling lost, feeling great, popping off, singing straight, never stopped, never changed. All the squad here to play and I've got something to say. ஷிப்புள்ள ஓகே உள்ள என்ட்ரன்ஸ் பண்ண உடனே கேமரா எடுக்கக்கூடாதுன்னாங்க. அப்படி மிஞ்சியும் நான் கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணேன் ஸோ உங்களுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோலட், நிறைய கேம்ஸ் இருக்குது உள்ளே, பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து மிஷின் ரோலட். நம்ம வந்து இப்போ 500லேருந்து 1000 ருபீஸ்லேருந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி விடலாம். 500 போட்டிங்கன்னா 1000 எடுக்கலாம். ஸோ ஒரு இடத்துக்கும் வந்து ஒரு காஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டர் ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஐபி லிஃப்ட் மாதிரி போட்டிருக்காங்க. சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் லெவல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா வேகாஸ் ரெஸ்டாரண்ட், விஸ்கி லான்ச், லெவல் 3ல் வந்து கேசினோ மாரி ரூம்ஸு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஓகே ஸோ மச் இப்போ லேக்ஸ் கணக்கில் விளையாண்டோம்னா அதெல்லாம் ஒரு லெவலில் போய்ட்டு விளையாடணும். இப்போ நம்ம என்ன பார்த்திங்கன்னா அது ஒரு லான்ச்சு வேறு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஃபுட்லாம் இருக்குது. சூப்பராக இருந்தது ஃபுட் எல்லாமே. வந்து டில் ஒரு 12 o'clock வரைக்கும் டின்னர் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே எப்படின்னா பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபுட் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான பார்லாம் இருக்குது. ஸோ அன்லிமிட்டெட் ட்ரிங்க்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் அண்ட் ரொம்ப லக்ஸுரியாக இருந்ததுங்க. சூப்பர் பியூட்டிஃபுல் பிளேஸ். மேலே இன்னும் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ரூமில் ஸ்டே பண்ணல, பார்க்கலாம் இன் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த நான் அதெல்லாம் கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். கம்மியாக விளையாடின கேமு உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஓகே, நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கேசினோ ஆடி ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 வின் பண்ணேன். கேமில் 20,000 வின் பண்ணேன். அண்ட் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கும் சேர்த்து நான் வின் பண்ணிட்டேன். சூப்பர், லெட்ஸ் சீ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஐபி பிராண்ட். ஸோ இந்த பேண்ட் க்ரீன் கலர் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் எக்கனாமி. இது வந்து பார்த்திங்கன்னா விஐபி பேண்ட். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock ஆகுது. பாருங்கள், இதான் கோவா ரோடு. ஸோ 3 o'clock ஆகுது. நான் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock 8 o'clock அந்த மாதிரி 8 to 9 பிட்வீனில் நான் போயிட்டு கேம் ஆட ஆரம்பித்தேன். இட் டுக் மீ ஒரு 20,000 சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 3 o'clock மிட்நைட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. இன்றைக்கி எனக்கு லக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால ஐ ஜஸ்ட் காட் ஒன். பட் சொல்ல முடியாது எல்லா டைமும் வின் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஓகே, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மணி 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 மங்காத்தாடா. சூப்பர். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபக்.